will you not revive us? எங்களை திரும்பவும் எழுப்ப மாட்டீரோ? Revival is our vision. Yes, I have been preaching on revival for 48 years. For 48 years I have been praying for revival. Bible is full of stories of revival, both in the Old Testament and New Testament. So let us believe in revival. Revival is our vision. இந்த பயப்படாமல் மகிழ்ந்து கலிகூறுவது என்பது எழுப்புதலுக்குரிய ஒரு அடையாளங்கள். So I believe that the rest of the revelation about revival will also be fulfilled. அருமையான தேவ ஜனமே, நம்ம எதிர்பார்க்க எழுப்புதல் வரப்போகிறது. Condemnation is for short time, restoration is for eternity. சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படுறது எழுப்புதல்ல நடக்கக்கூடிய காரியம். எழுப்புதல்ல ஜனங்கள் வசனத்துக்கு நடுங்குவார்கள். எழுப்புதல்ல தேவனுடைய வாக்கியங்கள், தேவனுடைய வசனங்களுக்கெல்லாம் உயிர் உண்டாகும். எழுப்புதல்ல சபையில் உள்ள எல்லா விதமான குறைகளும் நீக்கப்படும். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் ஒரு பின்மாறி வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது தான் எழுப்புதலுக்காக ஜெபிப்பதற்கு ஏற்ற காலம். It is a time of later rain. It is a high time to pray for the revival. அந்நாட்களிலே மாம்சமான யாவரும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி யோவேல் 2:28 ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். During revival, Holy Spirit is everywhere. இந்த 65ஆம் சங்கீதம் எழுப்புதல் பற்றி உள்ள ஒரு சங்கீதம். அதனால நான் 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த சங்கீதத்தை ரெகுலரா வாசித்து கொண்டே இருக்கிறேன். பெருமழையினால் உண்டாகும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, சமாதானம் உண்டாகும். போல பரிசுத்த ஆவியானவர் பலமாக ஊற்றப்படுகிற ஒரு எழுப்புதல் உண்டாகும். எல்லா சபை பிரிவுகளும், எல்லா வித்தியாசங்களும், வேறுபாடுகளும் அது ஆவியானவருக்குள்ளாக மறைந்து அது தணிந்து போய்விடும். அதனால் தேசத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் எழுப்புதல் வந்தால் ಉಜ್ಜೀವನ ಬರುವುದಾದರೆ சமுதாயத்தை மாற்றி சமுதாயத்தை ஆசீர்வதிக்கிறது. சமுதாயத்தில் உள்ள தீமைகள் எல்லாம் நீங்கி நல்ல சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் எழுப்புதல் வர வேண்டும். ஒரு பின்மாறி மழையான பரிசுத்த ஆவியின் மழையை ஊற்றுங்கப்பா. அதனால கர்த்தர் நம்முடைய சபையை எழுப்புதலுக்காக ஆயத்தமாக்குகிறார். ஆதி அப்போஸ்தலர் காலத்தினுடைய அனுபவத்துக்கு சபை முழுவதும் திரும்பி வருவதாக. எழுப்புதல் இல்லாத நாட்களில் தேவ ஜனங்களுக்கு உணர்வு இருக்காது. ஜனங்கள் தேவைக்கு மேல கர்த்தருக்காக காரியங்களை செய்வார்கள். எழுப்புதல் வந்துட்டா ஜனங்கள் விருப்பம் போல ஆராதிப்பார்கள், விருப்பம் போல கூட்டங்களை கலந்து கொள்வார்கள். முதலாம் நூற்றாண்டின் சபையில் இருந்ததான அந்த எழுப்புதல் வல்லமையை பார்க்கலாம். இந்த பிந்தின 21ஆம் நூற்றாண்டிலே உண்டாகிற எழுப்புதல் அது பெரிய அளவிலே இருக்கும், பெரிய மகிமையாக இருக்கும். எழுப்புதல் வரும் பொழுது பரலோகத்துக்கு போகும், பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதம் கீழே வரும். So when revival breaks out, no denomination, no religion, no philosophy, no authority, no principalities, no force on earth can stop the work of the Holy Spirit. Amen. That is going to happen. Hallelujah. So the Holy Spirit suddenly coming like a flood is the revival. One of the explanation for revival, definition for revival is that the Holy Spirit coming suddenly as a flood. Amen. Hallelujah. So during the revival, wherever you see the work of the Holy Spirit, amen. Not only within the four walls of the church, but the Holy Spirit will work in the street, in the market, hallelujah, in the crowded places, in the colleges, in the schools, in the industries, hallelujah. Yes, when revival came during the 19th and 20th century, what happened? Everywhere, even in India, in Northeast, when revival broke out, the students in the schools began to cry. Hallelujah. The people on the road began to cry because the Holy Spirit works everywhere during the revival. So we want that kind of revival. That revival is going to come soon. Amen. Hallelujah. And when revival comes, there will be blessing. There will be blessing.